இந்தியாவில் கஷ்டப்படுற எல்லாருமே வெளிநாட்டுக்கு போனா ஒரு நல்ல சம்பளத்துல நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறது உண்டு. ஸோ வெளிநாட்டில் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம அன்னைக்கு விசாவுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா, ஸோ விசாவை பத்தின ஒரு டீடைல் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய வேலை இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு அன்னைக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, இந்தியாவில் இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த கஷ்டத்துக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போனதுக்கு ஒரு பாத்ரூம் கழுவுச்சுனா கூட நம்ம கழுவிக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் 2 மாசம் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ பரவாயில்ல, வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணுவீங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த வேலை உங்களுக்கு போர் அடிச்சிடும். போர் அடிச்சு பக்கத்தில் இருக்கவனை பார்ப்பீங்க. ஸோ அவன் பார்ப்பான், சிம்பிளா எங்கேயோ போவான், வருவான், சிம்பிளா அதை கிளீன் பண்ணுவான், அப்படியே இருந்துருவான், அவ்வளவுதான். டீசெண்டா அப்படியே வேலை பார்த்துருப்பான். ஏன்னா அவனுக்கு அவர் 4 வருஷம் ஒர்க் பண்ணிப்பான், 5 வருஷம் ஒர்க் பண்ணிப்பான். ஸோ ஒரு சில நுணுக்கத்தில் வச்சு எந்த மாதிரி சமயங்களை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு டீசெண்டா இருந்துக்குவான். ஆனா அவனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவன் வாங்குற சம்பளத்துல பாதியை தான் நம்ம வாங்குறோம், ஆனா ஒர்க் பண்ணவே இல்லை. ஆனா நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், எனக்கு இந்த சம்பளம்லாம் பத்தாது, எனக்கு சம்பளம் இன்னும் அதிகமா வேணும், நான் ஊர்ல ராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா இங்க வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அன்னைக்கு தோணும். 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களே தெரிய வரும். அதனால வந்ததும் தயவு செய்து யாரும் அவசரப்படாதீங்க. ஸோ யாருக்காச்சும் விசா செக் பண்ணணும், நீங்க வாங்கியிருக்கக்கூடிய விசா ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நம்ம செக் பண்ணி கொடுப்போம். அதுபோக உங்களுக்கு விசா வரமாட்டாங்குது, குவைத்துக்கு விசா வரமாட்டாங்குது அப்படின்னா, ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க உங்களுக்கு செக் பண்ணி சொல்லலாம். ஸோ இதுக்குமே ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா 100 ரூபாய் சார்ஜ் பண்றோம். ஸோ அதுபோக உங்களுக்கு நீங்க மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னா அதுவும் போட்டு கொடுக்கலாம். பிசிசி அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்னா அதுவும் தாராளமா நம்ம போட்டு